வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோல சமூக குழுக்களோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சமூகவியல் ரீதியா பார்க்க போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்செட், சியுஇடி, யூஜிசி நெட், கேட் சோஷியாலஜி எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சமூக குழுக்கள் பத்தி கேள்விகள் கண்டிப்பா கேட்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. சோசியல் குழுக்களை ஒவ்வொரு சோசியாலஜிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஜென்ரலான சோஷியல் குரூப் நமக்கு தெரியும், பிரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர்த்து வாலண்டரி சோஷியல் குரூப், இன்வாலண்டரி சோஷியல் குரூப், டெலிகேட் சோஷியல் குரூப் அப்படிலாம் பல வகையா சோஷியாலஜில சமூக குழுக்களை பிரிப்பாங்க. இந்த வீடியோல ட்வைட் சாண்டர்சன் அப்படின்ற அமெரிக்கன் ரூரல் சோஷியாலஜிஸ்ட் இந்த சோஷியல் குழுக்களை எப்படி பிரிச்சாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதை தமிழ்ல தன்னார்வ சோஷியல் சமூக குழு, தன்னார்வமற்ற சமூக குழு, பிரதிநிதி குழுக்கள் சார்ந்த சமூக குழு அப்படின்னு 3 வகையா இந்த சோஷியாலஜிஸ்ட் பிரிச்சிருக்காரு. இந்த வீடியோ விரிவா பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்க இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. I'll be uploading more videos on sociology. இப்போ ட்வைட் சாண்டர்சன் அப்படின்றவர்னா யாருன்னு பார்க்கலாம். இவர் அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட். இவரை அமெரிக்கன் ரூரல் சோஷியாலஜிஸ்ட் கூட சொல்லுவாங்க. இவர் ஒரு எஜுகேட்டர். 1878ல பிறந்த இவர் ரூரல் சோஷியாலஜில ஸ்பெஷலைஸ்ட் ஆனாரு. இவரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி நிறைய சோஷியாலஜிஸ்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ரூரல் சோஷியாலஜி பத்தியும் படிக்கணும், ரூரல் சொசைட்டிலையும் மாற்றங்கள் ஏற்படுது, அங்கேயும் புது புது ப்ராப்ளம் வருது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால அர்பன் சோஷியாலஜி மட்டும் வரலாம ரூரல் சோஷியாலஜியும் வளரணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் ரூரல் சொசைட்டில இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தியும், அங்க இருக்க கம்யூனிட்டியோட வாழ்க்கை பத்தியும், அவங்க பண்ணக்கூடிய விவசாயம் பத்தியும் படிக்க வேண்டியது நம்ம சோஷியாலஜிஸ்டுடைய கடமை அப்படிங்கிறதையும் வலியுறுத்தினாரு. சாண்டர்சன் ப்ரொஃபஸரா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ஒர்க் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான கார்னல் யூனிவர்சிட்டிலையும் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ட்வைட் சாண்டர்சன் ரூரல் சோஷியாலஜி அண்ட் ரூரல் லைஃப் அப்படின்ற புத்தகத்தை 1917 எழுதி வெளியிட்டாரு. இந்த புத்தகம் ரூரல் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்களோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னிச்சு. அப்படி சொல்லும் போதுதான் சமூக நிறுவனங்கள்ல இருக்க சமூக குழுக்களும் முக்கியம். ரூரல் சொசைட்டில இருக்க அந்த சொசைட்டில இருக்க சோஷியல் குரூப்பை வாலண்டரி சோஷியல் குரூப், இன்வாலண்டரி சோஷியல் குரூப், டெலிகேட் சோஷியல் குரூப் அப்படின்னு 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு இந்த புத்தகத்துல தான் அவர் சொன்னாரு. இவரோட கான்ட்ரிபியூஷனாலதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரூரல் சோஷியாலஜி அப்படின்ற சப்ஜெக்டே ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. இந்த சப்ஜெக்டை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணதும் இந்த அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட் சாண்டர்சன் தான். இப்போ 3 வகையான சமூக குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாலண்டரி சோஷியல் குரூப், தன்னார்வ சமூக குழு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு விருப்பங்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளும் விருப்பங்களும் இருக்க மக்களை ஒன்று கூட்டி இவங்க ஒரு சமூக குழு அமைப்பாங்க. அப்படி அமைக்கும் போது அந்த அமைப்புல இருக்க எல்லாருக்கும் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் அவங்க விருப்பப்படுற வரையும் இந்த குரூப்ல இருக்கலாம். விருப்பப்படாம இருக்கும்போது இந்த குரூப்ல இருந்து எந்த டைம்ல வேணாலும் அவங்க விலகிக்கலாம். இந்த வாலண்டரி சோஷியல் குரூப் அப்படிங்கிறது சாண்டர்சன் மட்டும் சொல்லாம வெவ்வேறு சோஷியாலஜிஸ்ட் இந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டடீஸ்ல. இரண்டாவதா தன்னார்வமற்ற சமூக குழு, அதாவது இன்வாலண்டரி சோஷியல் குரூப். இந்த சோஷியல் குரூப்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், இது எல்லாமே சமூக குழு தான். இப்ப எடுத்துக்காட்டா அங்க குடும்பத்துல நீங்களா வாலண்டியரா போய் நான் அந்த குடும்பத்துல உங்களுக்கு சன்னா இருக்கேன், உங்களோட டாக்டரா இருக்கேன் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இது இயற்கையா நடந்த ஒரு விஷயம். அதனாலதான் ட்வைட் சாண்டர்சன் மட்டும் இல்லாம மற்ற சோஷியாலஜிஸ்டும் இந்த வகையான சமூக குழுக்களை இன்வாலண்டரி சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஷியல் குரூப்ல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குறைந்த அளவு தான் கண்ட்ரோல் இருக்கும். நீங்க கல்யாணம் ஆனா மட்டும்தான் அந்த குடும்பத்தை விட்டு பிரிய முடியும். இதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா வாலண்டரி சோஷியல் குரூப்ல எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. பிடிக்கல அப்படின்னா நீங்க விலகிக்கலாம். ஆனா இன்வாலண்டரி சோஷியல் குரூப்ல நீங்க பிரிஞ்சாலும் உங்க வீட்டோட அட்ரஸோ உங்க தலைமுறையோட அட்ரஸோ உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இதை இன்வாலண்டரி சோஷியல் குரூப் அப்படின்னு சொல்றோம். இது இன்ஹெரிட்டேட் அப்படின்னா பரம்பரையை சார்ந்தது, இயற்கையானது. இதை யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வகையான சமூக குழு அப்படின்னு ட்வைட் சாண்டர்சன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரதிநிதி சமூக குழு, டெலிகேட் சோஷியல் குரூப்ஸ்.
இதுல வந்து ட்ரேட் யூனியன் சம்பந்தமான சமூக குழுக்களை வந்து சேர்க்க முடியும். யுனைடெட் நேஷன்ஸோட பல்வேறு நாடுகள் சார்ந்த கூட்டமைப்பையும் வந்து இந்த டெலிகேட்டட் குரூப் அப்படின்ற சமூக குழுக்களை நம்ம பிரிக்க முடியும். இது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த குழுக்கள் வந்து சேருவாங்க. அந்த தனி மனிதன் எந்த நாட்டை சார்ந்தவன், எந்த பகுதியை சார்ந்தவன், எந்த மொழி பேசக்கூடியவன், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த குரூப் வந்து உருவாகும். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா தலைவன், துணைத் தலைவன், செயலாளர், கணக்கர் அப்படின்னு ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு தலைவர்கள், ஃபாலோவர்ஸ், மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க இந்த டெலிகேட்டட் குரூப்ல. இந்த மெம்பர்ஷிப் வந்து அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணது அல்லது எலெக்ஷன் பேஸ் பண்ணது அல்லது அவருடைய தகுதிக்கேற்ப செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் பேஸ் பண்ணது அப்படின்னு ரைட் சாண்டர்சன் வந்து சொல்றாரு. இந்த வாலண்டரி சோசியல் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே இருக்காது. இதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தா அதுல ஜாயின் பண்ணிப்பாங்க. தலைவர்களை வந்து அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. இன்வாலண்டரி சோசியல் குரூப்ல வந்து தலைவர்கள் ஆல்ரெடி இருப்பாங்க. குடும்ப தலைவன், தலைவி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் வந்து தலைவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே வந்து மெம்பரா இருப்பாங்க. டெலிகேட்டட் குரூப்ல மெம்பருக்கும் சரி, தலைவருக்கும் சரி, ஒவ்வொரு மனிதனும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா தான் எலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஒரு மனிதரை வந்து ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து டெலிகேட் சோசியல் குரூப் அப்படின்னு டிவைட் சாண்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான சமூக குழுக்கள் வந்து நீங்க எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டு எந்தெந்த வகையான சமூக குழுக்களை எந்தெந்த வகையான சோசியாலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூரல் சோசியாலஜிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, அர்பன் சோசியாலஜிஸ்ட் வந்து எப்படி சோசியல் குரூப்பை டிஃபைன் பண்ணிருக்காங்க, கண்டெம்பரரியா இருக்க சோசியாலஜிஸ்ட் வந்து எப்படி இந்த சோசியல் குரூப்பை வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம சோசியல் குரூப்னா என்ன அப்படிங்கறத பார்த்ததுக்கு மேல சோசியல் குரூப்போட முக்கியமான வகைகளான வாலண்டரி சோசியல் குரூப், இன்வாலண்டரி சோசியல் குரூப், டெலிகேட் சோசியல் குரூப்னா என்ன அப்படிங்கறத எடுத்துக்காட்டோட வந்து பார்த்திருக்கோம். இந்த 3 வகையான சமூக குழுக்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவர் ட்வைட் சாண்டர்சன் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான அமெரிக்கன் ரூரல் சோசியாலஜிஸ்ட் மற்றும் எஜுகேட்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவரோட முக்கியமான புத்தகம் ரூரல் சோசியாலஜி அண்ட் ரூரல் லைஃப் அப்படின்ற புத்தகத்துல தான் இந்த வகையான சமூக குழுக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. யாரா இருந்தாலும் ரூரல் சோசியாலஜி சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணும்போது இவரோட புத்தகத்தை படிக்காம வந்து இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே வீடியோவை நீங்க வந்து ஆங்கிலத்துல கேட்கணும் அப்படின்னா சோசியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll be uploading more videos on sociology. நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம், சியூஇடி, பிஹெச்டி ரிலேட்டடான அட்மிஷன் ரிலேட்டட் எக்ஸாம், கேட் சோசியாலஜி, டிஆர்பி ரிலேட்டடான சோசியாலஜி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ஃபேக்சுவலான, அத்தன்டிக்கான வீடியோஸ் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஐ வில் பி அப்லோடிங் மோர் வீடியோஸ் ஆன் சோசியாலஜி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.